السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم: لا يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهى الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலானவங்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களோட கொண்ட இரக்கம், அன்பு, அவனால் ஃபர்தாக்கப்பட்ட இஷாவுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கு. அன்புக்குரியவங்களே, ஒவ்வொரு இபாதத்தையும் அதற்குரிய கூலிகளை நாங்கள் விளங்கினாத்தான் அந்த இபாதத்துகளை இன்பகரமாக செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷா, யார் இஷாவுடைய தொழுகையை மஅல் ஜமாத்தோட அவ்வல் தக்பீரோட யார் தொழுறாங்களோ, ஃபகஅன்னமா நிஸ்ஃபல் லைல், இரவுடைய அரைவாசி நின்று வணங்கின நன்மை கிடைக்கும். இதே போல் இன்னும் ஹதீஸுகளில் வருகிறது, இது யாருக்கு பாரமாக இருக்குமெண்டா, யார் முனாஃபிகீன்களாக உலகத்தில் வாழ்கிறாங்களோ இவங்களுக்கு இந்த இஷாவுடைய தொழுகை ஒரு பாரமாக விளங்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி எங்களுடைய இந்த கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், ரஜபுடைய மாதம் வந்து கொண்டால் புகாரி ஷரீஃப் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் வாசிக்கப்பட்டு அதனுடைய சில விளக்கங்களை மக்களுக்கு உபன்யாசங்களாக, உபதேசங்களாக சொல்லப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, இது ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய ஏற்பாடு ஒவ்வொரு மனிதர்களும் ஈமானுடையவர்களாக, அல்லாஹுடைய அச்சமுடையவர்களாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களாக மாறும். வெறுமனே இது பேச்சாகவும் ஒரு காட்சியாகவும் அல்ல, இது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரயோஜனம் அடைய வேண்டும். பேசக்கூடிய நானாக இருக்கையிலும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கையிலும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ரப்பின் பக்கம் ஒரு தொடர்பு உண்டாக்குறது, அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய ஒரு போங்கை இன்னும் அதிகரித்து கொள்வது. இதுக்காக வேண்டியதான் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விஷயங்களாக, ஒவ்வொரு தலைப்புகளாக பேசப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்றது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எங்களை படைச்சது அல்லாஹ், எங்களை படைச்சது உணவளிக்கிறது, எங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தாரது வானம் பூமி முழு உலகமே அல்லாஹ்க்கு சொந்தமாக இருக்குது. நாங்கள் கொஞ்ச காலம் ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம், இன்னும் கொஞ்ச காலம் ஆலமுல் பத்தன் தாயுடைய கருவறையில் இருந்தோம். நாங்கள் எப்போ தாயுடைய கருவறையில் இருந்து எங்களுக்கு எப்போ அந்த 4 மாசத்தை அடைஞ்சு கொள்ளப்படுகிறதோ ஒரு மலக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதாவது 4 விஷயங்களை எழுதப்படுகிறது. அதில் ஒன்றுதான் அவருடைய தேவைகள். உலகத்தில் எப்படி வாழணும், எவ்வளோ காலம் வாழணும், எதை தின்னோணும், குடிக்கணும், யாரை திருமணம் முடிக்கணும், எந்த ஊரில் வாழணும் என்றத எங்களோட தாயிட வயிற்றுல வச்சு எங்களுக்கு எழுதியாச்சு. அவருடைய வாழ்நாள் எவ்வளோ காலம் வாழ்றது, இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ காலம் வாழ்ற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது, ஒரு சதுர பொட்டி என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீறினான். கீறி அதுக்கு நடுவால ஒரு கோட்டை இழுத்தாங்க, பொட்டிக்கு வெளியால வரும் வரைக்கும். அந்த பொட்டிக்குள்ள சில கோடுகளையும் கீறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்றது இந்த சதுர பொட்டி தான். ஆனா வெளியில போகக்கூடிய அந்த கோடு என்றது, இவன் நினைக்கிறான் நான் 1000 கால வருஷம் வாழ போறேன் என்ற ஒரு கற்பனையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வன்னாசு நியாமுன், மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. வகதின் தபஹு பஅதல் மௌத், எப்ப இவங்க முழிப்பாங்கண்டா மௌத்துக்கு பின்னால. ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்கன்னு உதாரணம் உலகத்துக்கு சொன்னாங்கண்டா, நாங்க தூக்கத்தில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம். கொஞ்சம் லுஹருக்கு பின்னால சாப்பிட்டோம்,
சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாஞ்சு கொண்டோம். அசருடைய பாங்கு கேட்கும் வரைக்கும் கொஞ்சம் சாய்வும் உண்டு. இவர் தலையை வச்சாரு. தலையை வச்சா இவருக்கு பெரிய கனவு. பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு ஊடு கட்டி அந்த வாகனம் வாங்கி வயல் வாங்கி கடை வாங்கி எத்தனையோ கனவுகள் எலும்பி பார்க்கிறாரு, ஒன்றுமே இல்லை. இது போலதான் உலகத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும். எப்ப மனிதன் முழிப்பானண்டா அந்த மௌத்து வந்து கபருக்குள்ள மனிதனை வச்சு அப்ப எலுமினத்துக்கு பின்னால்தான் கேட்கப்படும், உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? 60-70 வருஷம் வாழ்ந்த மனிதன் சொல்லுவாங்க, இல்ல அஷியத்தன் கொஞ்சம் காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுது கொஞ்ச நேரம் தான் உலகத்துல வாழ்ந்த மாதிரி ஒரு நினைப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி நினைப்பண்டா, இன்னைக்கு நாங்க தாயிட வயிற்றுக்குள்ள 9 மாசம் பூர்த்தியாக இருந்தது எங்களுக்கு நினைப்பு தான். எப்படி இருந்தோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதே போல எப்ப உலகத்தை விட்டு பிரிஞ்சு போவோமோ எதுவும் வராது. இன்னைக்கு மனிதன் நினைக்கிறான் உலகத்துல நிம்மதியாக வாழணும், 100க்கு 100 என் மனைவி, 100க்கு 100 என் புள்ள, 100க்கு 100 எனக்கு கீழே வேலை செய்யறவங்க, என் வீடு 100க்கு 100ஆக இருக்கணும். இது உலகத்துல நடக்கவே நடக்காது. இன்னைக்கு ஒரு மனிதன் நினைக்கிறான், நான் பெரிய ஒரு வீடு கட்டணும், பெரிய மாடி வீடு, ஸ்ரீலங்காவில் யாரும் கட்டாத வீடு, வெளிநாடுகள்ல மெப்படுத்து கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடி போறாங்க. முதலாவது நாளே அவன் எதிர்பார்த்த நிம்மதி இல்லை. இதுதான் உண்மை. நிறைய பேர் வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு மனிதன் நினைக்கிறான், பணத்தை தேடிக்கொண்டா சம்பாதிச்சு கொண்டா வருமானம் கூடுதலாக இருந்தா எனக்கு நிம்மதி இருக்குமே என்று மனிதன் நினைக்கிறான். நிம்மதி அல்ல, அதில் நிம்மதியே இல்லை சகோதரர்களே. உலக வாழ்க்கை என்றது அது கொஞ்ச கால வாழ்க்கை தான். வலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்தத் துன்யா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துனியாவுடைய வாழ்க்கை என்றது உங்களை ஏமாத்திட வேண்டாம். மத்தா துனியான்னு சொல்லப்படுது. மத்தா உலகத்துடைய வாழ்க்கை என்றது ஒரு மத்தா என்றது. இதுக்கு தஃப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க, மத்தா என்று அல்லாஹ் குர்ஆன்ல உலகத்துக்கு என்னத்தை சொல்றான்டா, உலக வாழ்க்கை என்றது ஒரு புள்ள என்ன செய்து சட்டிபான கழுகிட்டு இருக்குதான். ஒரு புள்ள சட்டிபான கழுகிட்டு இருக்கிற நேரத்துல உம்மவாரா சட்டிபான கழுகின அந்த பஞ்சு எங்க மகள் என்று கேட்கிறான். பஞ்சோ புடவை துண்டோ. அந்த புள்ள சொன்னிச்சு, ஜா அல் கல், நாய் வந்து அஹதல் மதா, அந்த பஞ்ச அப்படியே கவிட்டு போனுச்சு. ஏன்? நாய் வந்து மோந்து பார்த்துச்சு, அதுல புரியாணி, ஃப்ரைட் ரைஸ், கொத்து, ஒவ்வொரு வகையான சாப்பாட்டுடைய மனம். நினைச்சிச்சு நல்ல ஒரு சாப்பாடு தான் கிடைச்சிச்சு. இப்படியே நினைச்சு அந்த பஞ்ச வெகு தூரம் கொண்டு ஓடி திரும்ப வச்சு கடிக்க பார்க்கிறாரு. அது பஞ்சு. இதைத்தான் சொல்றாங்க மத்தான்னு சொல்றது உலகத்துடைய வாழ்க்கை. சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்றது சிலர்கள் அல்லாஹ் செல்வந்தர்களாக படைச்சிருக்கிறான், சிலவங்களை ஏழைகளாக படைச்சிருக்கிறான், சிலவங்களை தொழிலாளிகளாக படைச்சிருக்கிறான், இன்னும் சிலர்களை முதலாளிகளாக படைச்சி. இதெல்லாம் அல்லாத நாட்டங்கள், அல்லாத ஏற்பாடுகள். சிலவங்க நினைக்கிறாங்க எனக்கு 4-5 ஏக்கர் வயல் இருக்குது, நான் தான் பணக்காரன் என்று. சிலவங்க நினைக்கிறாங்க எனக்கு நெல்லு கடை இருக்குது, நான் தான் பணக்காரன், எனக்கு ஹோல்சேல் கடை இருக்குது, நான் தான் பணக்காரன். இதுவல்ல பணம். காரூன் பெரிய செல்வந்தன் பெருமடிச்சான், ஈமான் இல்லை. என்ன நடந்துச்சு? யாருக்கு பிரயோஜனம் ஆயிடுச்சு? காரூனுடைய சொத்துடைய அந்த சிம்மாசனம், அவனுடைய அந்த ஹசானா, இதனுடைய பூட்ட தூக்குறதுக்கு அல்லாஹ் அதாவது ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த படையொன்று தேவையே துறப்ப தூக்கிட்டு போய் துறக்கிறதுக்கு. எவ்வளவு செல்வம் இருக்கு, எதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, இன்பம் வேணுமா, நிம்மதி வேணுமா, 100க்கு 100 எல்லாம் அமையணுமா? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அஊன். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சொர்க்கத்துல தான் இருக்கு. நீங்க எப்படி வாழணும், கண்ணாடிக்கு முன்னால் இருந்து என் புருவம் என் முகம் இப்படி எல்லாம் உலகத்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கிறோமே என்று நினைச்சாலும் அது நடக்காது. அது நடக்கவே நடக்காது. நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ
எப்படி அழகு ஜமாலன் வஹுஸ்னன், எந்த அழகு வேணுமோ இது சொர்க்கத்துல கிடைக்கும். எங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்தை அல்லாஹ் முஸ்லீம்களாகிய மூமின்களாகிய எனக்கும் உங்களுக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான். அதுக்கு நாங்க தயாராகணும். அல்லாஹ் ஹதீஸ்ல வருகிறது, நபி அவங்க சொன்னாங்க, நரகத்தில் ஒரு மனிதன், முஸ்லீமாக இருந்த ஒரு மனிதன் நரகத்தில் ஆக அடித்தளத்திலிருந்து நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவான். எப்படி வெளியாக்கப்படுவான் என்றா, கருகிய ஒரு கட்டையாக வெளியாக்கப்பட்டு ஹயாத்துன் நதியில அவனை போடப்பட்டு அதில் அப்படியே குளிப்பாட்டப்பட்டு, எப்படி மழை பெஞ்சா புல்லுகள் எல்லாம் பச்சை பசுமையாக முளைச்சி வருமோ இவன் உடம்பு அப்படியே அழகாக வரும். வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஆக கீழ்த்தனம், சொர்க்கத்துடைய ஆக கீழ இடத்துல அவனுக்கு கொடுப்பான். அது எப்படி என்றா உலகத்தை விட 10 மடங்கு. இந்த ஓட்டமாடி எடுத்துக்கொண்டா, எங்கட வாழைச்சேனை ஓட்டமாடி இதெல்லாம் எடுத்து இது உள்ள சொத்து செல்வங்கள் நகை இதெல்லாம் கொண்டு சேர்த்தா, இந்த ஸ்ரீலங்கா உலக படத்துல இது ஒரு ஜசீரா சகீரானோ ஒரு சின்ன ஒரு முஹைத்தா கடலை சூழ உள்ள ஒரு ஜசீரா தான் இந்த ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்காவை எடுத்தா உலகமே உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தில் ஆக கீழ்த்தனம். இந்த சொர்க்கவாதி அந்த சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் லக்கத் அதைதனி மா லம் துஅதி லி அஹதின், யாருக்கும் கொடுக்காததை எனக்கு தந்திருக்கிறீர்கள். அப்ப சொர்க்கவாதிகள் நல்லமல் செஞ்சா எவ்வளவு இன்பம். சகோதரர்களே, ஒவ்வொரு சொர்க்கவாதிகளுக்கும் ஒவ்வொரு சொர்க்கம் இருக்குது. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூலுஹா இந்த சொர்க்கத்துடைய உயரம் 70 மீலன், அதாவது 60 மைல் தூரமாம் சொர்க்கத்துடைய மாடி மட்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, லபினத்தும் மினல் தஹப் லபினத்தும் மினல் ஃபில்லா, இந்த சொர்க்கத்துடைய ஒரு கல்லு தங்கம், இன்னும் ஒரு கல்லு வெள்ளி. இந்த கல்லு ரெண்டையும் இணைப்பதற்கு அல்லாஹ் போட்டதுதான் மிஸ்காஹரி, முத்துக்கள், லூலுகள், முத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட்ட இடம். டைல்ஸ் பதிச்ச வீட்டை பார்த்து ஏங்குறோம், மார்பிள் பதிச்சு கொஞ்சம் லைட்டுகளை போட்ட வீட்டை பார்த்தாலே எங்களுக்கு தாங்க இயலாது. இந்த சொர்க்கம் எப்படி? இந்த சொர்க்கம் சகோதரர்களே, இதே நாம் சொர்க்கம் போக வேண்டும். அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள், அந்த சொர்க்கத்துடைய மனம், சொர்க்கவாதிகள் அந்த சொர்க்கத்துடைய மனத்திலே அப்படியே இன்பம் கொள்ளுவாங்களாம், மயங்கிடுவாங்களாம். சொர்க்கத்துடைய மனம்தான் தன்னை இழுத்தெடுக்குமாம். இன்னும் சொல்லப்படுகிறது, இன்னஃபில் ஜன்னத்தி சூக், சொர்க்கத்துல ஒரு சந்தை இருக்குது. சாமான் வாங்க போறதுக்கு இல்ல, எல்லாரையும் கொஞ்சம் சந்திச்சு அந்த இடத்துல கொஞ்சம் போய் வாரத்துக்கு. அந்த போற நேரத்துல சொர்க்கவாதிகள் கிழமைக்கு ஒருக்கா போவாங்களாம். போனா ஒரு காற்று வீசப்படும். அந்த காற்று எப்ப சொர்க்கவாதிகளோட உடம்புல படுமோ அவங்களுக்கு அழகு இன்னும் கூடுமோ, இருக்கிற அழகு கூடுமாம். அந்த இருக்கிற அழகு கூடி திரும்ப சொர்க்கத்துக்குள்ள போனா சொர்க்கத்துடைய அந்த அழகிகள் ஹூர்லீன்கள் வந்து கேட்பாங்களாம், ஜித்தும் ஜமாலன் வஹுஸ்னா, நீங்க இன்னும் அழகா இருக்கிறீங்களே. இவங்களும் மாறி சொல்லுவாங்களாம், நீங்களும் அழகாத்தான் இருக்கிறீங்களே. உலகத்துல ஒரே மாதிரி இருக்கல, உலகம் முகத்தில் ஒரு வகையான பிரகாசம். நதுரத்தன் நஇ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலல் அராயிகி யன்துரூன், அந்த சிம்மாசனங்கள் அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சி கொண்டு சொர்க்கவாதிகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க சொர்க்கத்து. அலல் அராயிக் நதுரத்தன் நஇ, முகத்தை பார்த்து அன்னைக்கு கல்யாணம் நடக்குது மாப்பிள்ளைக்கு, இங்க அசருக்கு நாளைக்கு சுபவுக்கு மாப்பிள்ளையை பார்த்தா முகமெல்லாம் வாடி 20 வயசுல இருந்தவர் ஒரு அழகா இருப்பாரு, 40 வயசு போனா பெரிய ஒரு டென்ஷன். உன்னோட வயல்ல நல்ல ஒரு வருமானம் தானே, அடுத்த முறை பார்த்தா அவட முகமெல்லாம் அப்படியே வாடி போய். இது அல்ல உலகம், இப்படி அல்ல சொர்க்கம். பார்க்க 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 அழகு. நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க, உந்துருனா நல்தபிசு மின் நூரிக்கும், கொஞ்சம் எங்களை எட்டி பாருங்க, கொஞ்சம் எங்களை பாருங்க, உங்களோட வெளிச்சம் எங்களுக்கு அடிக்கோட்டும். சகோதரர்கள், இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்துல் அலான் முதலாவது
இன்னக்கும் அன் தஸஹு ஃபலா தஸ்குமு அபதா. உங்களுக்கு நோய் வராது, நோய் வராது. உலகத்தில் எப்ப தாய் கருவறையில் பிள்ளையை சுமக்க ஆரம்பிக்கிறாரோ எல்லாருக்கும் பயம், மவுத் மவுத் மவுத், நோய். பிள்ளையை பாதுகாக்கிற பிள்ளை பிறந்தா பயம், பிள்ளை பெத்தெடுக்கலா, சீசர் பண்ணணும், பிள்ளைக்கு ஆபத்து, உம்மாக்கு ஆபத்து, உடனே சைன் குழந்தை எடுத்தாச்சு. உலகத்துல வாழ்றது வாகன ஸ்பீட் ஓடையலா, மழை பெஞ்சா வெளியேலா, நாங்க பயந்து பயந்து வாழ்றோம். ஏன்? மவுத்து வந்துடும். அந்த சொர்க்கத்துல மவுத்து வராது. திண்டு கொண்டிருப்பாரு மனிதன். திண்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவர் யோசிப்பாரு, அடி பொறிச்ச கோழி இதை திண்டுட்டு போற நேரத்துல முடிஞ்சிடுமோ என்ற போல திரும்ப அது வந்து முள்ளு போடுவார், திரும்ப பறந்து போகும். பழத்தொன்னு பறிச்சு எடுப்பாரு, இந்த பழம் இப்படியாக இருந்தா இப்படி இருந்தா நல்லா இருக்குமேண்டா அதுக்கேத்த மாதிரி வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி வாழணும்டா சொர்க்கத்துல வாழ. அந்த சொர்க்கத்துக்கு தயாராகும், அந்த சொர்க்கத்தை சம்பாதிப்போம். உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக உலகத்தில் வாழும். இஸ்லாமாக வாழ்றது எங்களுக்கு பாரமாக இருக்கு. நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி முஸ்லீம் ஆகிறேன், எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்றேன், நாங்கள் யோசிக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இம்ராஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் ஃபிர்அவுன்? யார்? கொடிய அரசன். இவனை விட ஒரு அநியாயம் செஞ்சவன் உலகத்துல யாரும் இல்லை. ஃபிர்அவுனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில் அவுதாத், மனிதர்களை முளை கம்புகளாக இருந்தவன், அவ்வளவு வேதனை செய்யக்கூடியவன். இந்த ஃபிர்அவுனுடைய மாளிகைக்குள்ளேயும் ஈமானோட இஸ்லாத்தோட முஸ்லீமாக வாழ்ந்தவங்க தான் ஆசியா ரலியல்லாஹு. எங்களுக்கு ஏன் இஸ்லாத்தை சுமந்து கொள்ளலாம்? ஏன் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் எங்களோட திருமண வாழ்க்கையில கொண்டு போய் கேளலாம்? கணவன் மனைவி வாழ்க்கையில் எங்களோட இஸ்லாத்தை வைக்க முடியாது. எங்களுடைய வீடுகள், எங்களோட தொழில், சகோதரர்களே, எங்களோட எல்லா வாழ்க்கைகளும் முஸ்லீம்களாக மாறணும், இஸ்லாமியனாக மாறணும். இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. சஹாபாக்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. இவங்களோட ஈமான நீங்க அடைங்க. ஒரு சஹாபி வியாபாரம் செஞ்சாரு, வியாபாரத்தை உடனே கடையை மூடினார். கொஞ்ச நாள் கடை திறந்தாரு, கடையை மூடிட்டாரு. கேட்கப்படுகிறது, எதுக்கு நீங்க கடை திறந்தீங்க? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சாமான வித்து அதை ரிட்டர்ன் வார நேரத்தில் முக மலர்ச்சியோட வாங்கி எடுக்கிறாங்க, இவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஹதீஸ் ஹயாத்தாக்கணும் என்றதுக்கு தான் நான் இந்த கடையை திறந்தேன். இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு சஹாபி போறாங்க, ஒரு பிரயாணம் போற நேரத்தில் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண் குளிக்கிற நேரத்தில் காத்து பட்டு கொஞ்சம் வெளியாகுது, கொஞ்சம் பார்த்துடுறாங்க, அந்த மேனியை பார்க்கப்படுகிறது. அந்த சஹாபி நினைச்சாங்க, இந்த கண்ணோட எப்படி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறேன், குர்ஆன் வசனம் இறங்கிடுமோ, நபி எதுக்கு பின்னால பார்க்கலாம், நபி கிட்ட வரவே இல்லை, ஒளிஞ்சு கொள்றாங்க. இந்த ஈமான்தாரிகளாக நாங்க மாறோம். சஹாபாக்களுக்கு மத்தியில இன்னைக்கு மது ஹராமாக்கப்பட்டுச்சு. எந்த நிலைமை தெரியுமா சகோதரர்களே? ஹதீஸ்கள்ல வருகிறது, சஹாபாக்களோட வாய்க்குள்ள இருந்த மதுவை கூட துப்பினாங்க. இன்றைக்கு தானே குடிச்சிட்டு விடுவோமே இல்லை. இப்படி பூர்த்தியான முஸ்லீம்கள் மூமீன்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழணும். எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை எங்களுக்கு திறந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் என்ன பாவமாக இருந்தாலும் மௌத்துக்கு முன்னால தௌபா செய்யுங்க, அல்லாஹ் எங்களை மன்னிக்க தயார். அல்லாஹ் மன்னிக்க தயார். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்ல, தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ள ரப் அல்லாஹ் எதிர்பார்க்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் எங்களுக்குத்தான் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் பேசப்படுகிறது. வாழ்க்கையை மாற்றி தந்த வாழ்க்கை அமலோட இபாதத்தோட கழிச்சு கொள்வோம். குடும்ப வாழ்க்கை மனமாகணுமா? இதுக்கு என்ன சொல்யூஷன் என்றதை இஸ்லாம் சொல்லுது. வீட்டில் போகிற நேரத்தில் தொழுதுட்டு தான் போனார். போன நேரம் சும்மா தான் ஏதோ ஒன்று பட்டுச்சு, பெரிய போர்க்களமாக வீடு மாறுது. இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்கு போகிற நேரத்தில் சலாம் சொல்லி போல, வீட்டுக்குள்ள வலது காலை வச்சு சலாம் சொல்லுங்க. யாருக்கோ சலாம் சொல்றாங்க மனைவிமார், நாங்கள் யாருக்கோ சலாம் சொல்றோம். என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க. வீட்டுடைய சூழல் இன்பமான சூழலாக மாறும். இன்னைக்கு ஜனாதிபதியோ யாரோ மேடை போட்டு இதெல்லாம் பேசினா எல்லாத்தையும் நம்புறோம். அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்றான், நல்லவர்களா உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா ஹயாத்தன் தையிபா, மனமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது என்றது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி.
எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அனைவர்களையும் நல்லடியார்கள் கூட்டத்தில் ஒன்று சேர்ந்து சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.